பொத்தி வச்ச ஜீ பூம் பா. இதுல என்ன இருக்குன்னு ரீசேல் வேல்யூ. இதை வந்து ஒரு 10 வருஷமோ இல்ல 1 வருஷம் கழிச்சு நீங்க ரிட்டர்ன் போட்டீங்கன்னா கூட இந்த ஜரிக்கு ஒரிஜினல் அதுக்கான காசு நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஸ்னேகாவால இந்த புடவைக்கு பேரா, இந்த புடவையால ஸ்னேகாக்கு பேரான்னு தெரியல. இந்த கலருக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங். நான் கூட அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அழகூரில் பூத்தவளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இப்ப பட்டு ஒரிஜினல் பட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 2-3 சாரி காமிச்சிருக்கேன். அதுல இருந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. என்னோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? 2000 rupees. 2000 மட்டும் தான். நம் தமிழ் முன்னோர்கள் திருமணத்திற்கும் திருவிழாக்கும் கோயில்கள் செல்ல காஞ்சிபுரம் பட்டு சேலையை மட்டும் கட்ட சொல்ல காரணம் என்ன? மணமக்களோட ஜாதகங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாதக நட்சத்திரங்களுக்கு பொருந்துற மாதிரி அந்த வண்ணங்கள், அந்த உருவங்கள் அந்த பட்டு சேலையில கொண்டு வரும். சுருட்டிக்கிட்டு ஒரு கட்டவாடை வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். இந்த மாதிரி ஐதீகமா இருந்து அதை செய்வாங்க. ஏன்னா யாரோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது கூட இவங்க விரதம் இருக்காங்க. கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா இந்த துர்தேவதைகள் விலகி ஐஸ்வர்யம் நிலைக்கின்றது ஐதீகம். பாலாறு ஆற்று தண்ணியில சாயம் போடுறாங்க. சாயம் போடுறதுனால சாயம் எடுக்காது. காமாட்சியம்மன் பாதத்துல வச்சு வாங்கி நம்மளுக்காக நிறைவா வேண்டிட்டு கொடுக்குறாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். வர்ஷினி சில்க்ஸ் அப்படின்ற ஒரு கடையில இருக்கும். எங்க வீடியோ கேட்டு நான் வாங்குறதுக்கே எனக்கு 1 month ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பாப்புலரான கடை, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இங்க ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா இந்த கணேஷால இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட்டு பிள்ளையார், இவர் பேரு சில்க் கணேஷ் தான். பெஸ்டான ஷாப். பார்க்கிங் ஆகட்டும், நம்மளுக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுக்கறதாகட்டும், அதுவும் கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு டிவைன் ஃபீலிங்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஹாம் ரேசர் கோவில் பக்கத்திலே இருக்கக்கூடிய வர்ஷினி சில்க் ஹவுஸ். இது இவங்க பாரம்பரியமா ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இதுல பிளஸ் அண்ட் மைனஸஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு புடவை எடுத்தாக்கா, ஒரு கல்யாண புடவை எடுக்கிறீங்கன்னா காமாட்சியம்மன் பாதத்துல வச்சு வாங்கி நம்மளுக்காக நிறைவா வேண்டிட்டு கொடுக்குறாங்க. மெயின் அண்ட் மெயின் பாத்தீங்கன்னா இங்க புரோக்கர்ஸ் நாட் அலௌட். ஸோ இப்போ பட்டு எப்படி ரெடி ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஓனர் சொல்றேன். அதுக்கப்புறமா பட்டு கலெக்ஷன்ஸ்லாம் காட்ஸ். வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோஸ்ட் ஆஃப் தி ஃபாரினர்ஸ் இந்த கடையை ரெஃபர் பண்றாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ரேட். வர்ஷினி சில்க் ஹவுஸ், த ட்ரெடிஷனல் சில்க் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். பாரம்பரியமா எப்படி நெய்றாங்க, பட்டு பூச்சி எப்படி வருது, அதுல இருந்து எப்படி வருதுங்கிறத ஃபுல்லா A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நீங்க உள்ளே போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாரு. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க், நல்லா இருக்கும் சார். வணக்கம். வணக்கம். என் பேர் குமார். ஓகே. நம்ம காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க்ஸ் 3வது தலைமுறையாக காஞ்சிபுரம் பட்டு சேலைகளை கைத்தறியில உற்பத்தி செஞ்சு பெரிய கடைக்கு சப்ளை மொத்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம். பிளஸ் வந்து சில்லறை வியாபாரம் செய்யறங்க. சில்லறை வியாபாரம் 1-2 கூட எடுத்துக்கலாம். 1-2 எடுத்துக்கலாம். 1-2 எடுத்துக்கலாம். வியாபாரம் பண்றதுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுத்து எப்படி வியாபாரம் பண்ணணும்ன்றதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றோம். சூப்பர். ஏன் அது அந்த விஷயத்துல நம்ம செய்யறோம் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் ஜெயிச்சாலும் அந்த வீடு ஜெயிச்ச மாதிரி. சூப்பர். சரிங்களா? சோ அவங்க வீடு ஜெயிச்சா நாடு ஜெயிச்ச மாதிரி. அந்த கான்செப்ட்ல நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க லேடிஸ்க்கு நாங்க அதுக்கு ஒரு டீமே வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷன் கொடுத்து அந்த குவாலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறது, சாரி எப்படி டிஸ்பிளே பண்றது, சாரி எப்படி மடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கடன்ல கொஞ்சம் கொடுத்து சாரீஸ் எல்லாம் கொடுத்து, ஸோ அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் பிசினஸ் பண்றவங்களுக்கு. அது இல்லாம ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறோம். 2 months ஒன்ஸ் எவ்வளவு சாரி அவங்க விற்காம வச்சிருக்காங்களோ அதை அப்படியே அடுத்த பர்ச்சேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் வியாபாரம் பண்றவங்க மட்டும். உதாரணத்துக்கு 100 சேலை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வியாபாரத்துக்கு 100 சாரி வித்துற முடியாது. யாராலையும் சாத்தியம். எவ்வளவு பெரிய ஜாம்பானாலும் 100 சாரி வித்துற முடியாது. சோ ஒரு 80 சாரி விற்பாங்க. 20 சாரி நிக்கும். 80 சாரியில கொண்டு போன லாபம் 20 சாரி லாக் ஆயிடும். சோ அதை என்ன செய்யறோம் நாங்க, அதுலயே அவங்க லாக் ஆக விடுறாங்க. அடுத்த பர்ச்சேஸ்ல அந்த 20 சாரி பழசை கொடுத்து புதுசு டாப் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளவு நாள் டைம் எடுத்து? 2 மாசம் டைம். 2 மாசம் டைம். நம்ம சில்க் மார்க் அப்படின்னா நாங்க தூய பட்டு தான் செய்யறோம்னா, ஹேண்ட்லூம் மார்க்னா நாங்க கைத்தறிலாம் செய்யணும். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்க குவாலிட்டி சர்டிபிகேட். எல்லா கடையில வந்து சில்க் மார்க் இருக்கு. சில்க் மார்க் ஆல்மோஸ்ட் கடையில பாத்துருப்பீங்க. ஹேண்ட்லூம் மார்க் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அது கைத்தறி சொந்தமா இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து அதெல்லாம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கரெக்டா செய்யறோமான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் அந்த ஹேண்ட்லூம். ஆமா ஆமா. வர வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, ஒரு சேலை எடுத்தாலும் சரி, வியாபாரத்துக்கு எடுத்தாலும் சரி, முதல்ல அவங்க குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும். அதனால சரியை காட்டி சேலை எப்படி செய்யறோன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ள கூட்டு போவோம். ஓகே. இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்த 3வது கூடு இருக்குல்ல, அந்த கூடு தாங்க இது பட்டுவோட கூடு. இதுல இருந்து தான் பட்டு வருமா? ஆமாங்க. ஆமா. ஓகே. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்றாங்க, இத வந்து ஹாட் வாட்டர் வெந்நீர்ல போடுவாங்க. வெந்நீர்ல போட்டோன்னே அது தேங்காய் நார்வே பிரிஞ்ச உடனே அதை வந்து முறுக்கு ஏத்தி ட்விஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வருவாங்க. ஓகே. அந்த தேங்காய் நார்லாம் திரிக்கிற மாதிரி இதையும் திரிச்சு அதேதான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, முறுக்கு ஏத்துவாங்க.
ஆனா இது ரொம்ப ரஃப்பா இருக்கு, பட்டுப்புடவை ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதுதான் இது வந்து எப்படின்னா முதல்ல ஆரம்ப ரா சில்க் இப்படிதான் இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜ். சரிங்களா? சோ இப்படி வந்ததை காஞ்சிபுரத்துல இருக்கிற பாலாறு ஆற்று தண்ணியில சாயம் போடுறாங்க. சாயம் போடுறதுனால சாயம் எடுக்காது, ஸ்கின் அலர்ஜி வராது. அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி, தண்ணியோட வளம். ஓகே ஓகே. தண்ணியோட சில சாதம் பாத்தீங்கன்னா சில தண்ணியில வடிச்சு மஞ்சள் நிறமா இருக்கும். ஆமா. சிலது பாத்தீங்கன்னா பியூர் அப்படியே தும்பப்பூ கலரா இருக்கும். அந்த மாதிரி தண்ணி வளம். இதுல இயற்கை வந்து உடை, இயற்கை உடை ஒண்ணுமே ஆகாது. அதாவது ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் எதுவுமே வராது. இயற்கை சாப்பாடு சாப்பிட்டோம் ஒன்னும் ஆகாது. நம்ம தான் ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்டு ஃபாஸ்டா போயிடும். இதுக்காக தான் அந்த காலத்துல மகாராஜாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட் பிறக்கும்ல, இளவரசனோ இளவரசியோ பிறக்கும் போது தங்க தாம்பாளத்துல பியோர் பட்டோட துணியை விரிச்சுதான் குழந்தைய ஃபர்ஸ்ட் வாங்குவாங்களாம். ஆமா, இது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லா யாகம் வளர்க்குறாங்கல்ல, யாகம் முடிஞ்ச உடனே பட்டு வஸ்திரம் தான் போடுவாங்க, பாத்துருப்பீங்க. கடைசியில குறைஞ்சபட்சமாவது செலவு பண்ணி அது ஒன்னாவது போடணும். இதுக்காக நம்ம இது வரைக்கும் கேட்டது கிடையாது. விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற துர்தேவதைகள் விலகி ஐஸ்வர்யம் நிலைக்கின்றது ஐதீகம். இந்த வேதம் ரிக்கேஜூர் அதர்வணம் சாமம் 4 வேதமே சொல்லுதுங்க காஞ்சிபுரம் பட்டு என்றால் ஐஸ்வர்யம். அது இல்லாம காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பாக வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் நிலம். சரிங்களா? சோ ஒரு புண்ணிய பூமி. இதுல வந்து மணற்கல்லால இருந்து லிங்கம் அமைச்சு பார்வதி தேவி இந்த தவம் இருந்து திருமணம் செஞ்ச காஞ்சி காமாட்சி. சோ அதனாலதான் வந்து இங்க வந்து திருமண தடை இருக்கவங்க இங்க வந்து போனா திருமண தடை விலகுன்றது. சோ இவ்வளவு புண்ணியமான வந்து பூமியில ரொம்ப வந்து பார்த்து செய்யற விஷயம் தான் காஞ்சிபுரம் பட்டு. சரிங்க. சோ நாங்களே பாத்தீங்கன்னா கல்யாண சேலை எல்லாம் கொடுத்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எங்களோட மாஸ்டர் வியூவர்ஸ் எல்லாம் அந்த 15 நாளுக்கும் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப எப்படி சொல்றாங்க, அது ஐதீகமா இருந்து அந்த விரதம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஐதீகமா இருந்து அதை செய்வாங்க. ஏன்னா யாரோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது கூட இவங்க விரதம் இருக்காங்க. கண்டிப்பா இருப்பாங்க. திருமண சேலைக்கு மட்டும் கம்பல்சரி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த திருமண சேலை கட்டி அவங்க வந்து வாழையடி வாழையா வளரணும். சரியா? அதனால சில ஐதீகங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம நெசவு வளரலாம். சரிங்களா? இன்னைக்கு அதனாலதான் வந்து அந்த நெசவு நம்மளுடைய காஞ்சிபுரம் நெசவு வந்து உலகம் புகழ் இருக்கு. சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா கஸ்டமைஸ் சாரீஸ். கஸ்டமைஸ் இப்ப என்னோட ஃபேஸே வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்க தாராளமா மணமக்களோட பேஸ் உங்க பேஸ் இப்போ ரீசனா கூட பாத்தீங்கன்னா போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்த போட்டோ, இது சாரி. இந்த சாரில அந்த பொண்ணோட போட்டோ, இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்ப நீங்க கட்டிக்கு போற க்ரூம் அண்ட் பிரைடோட போட்டோ வேணும், இல்ல உங்க பேபி பிறந்தது அது அப்படியே நீங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா. சூப்பர். இதுல 2G 5G அது மாதிரி தீபாவளி அது என்னங்க சார் 2G 5G? அதாவது அந்த ஜரியோட கிராம்ஸ் வெயிட் பொறுத்து இருக்கு. சரிங்களா? 5 கிராம் இருந்தா 5 கிராம் கோல்ட் அதுல இருக்குன்னு அர்த்தம். 2Gனா 2 கிராம் கோல்ட் அதுல இருக்கு. அப்ப அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்ப நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா சில்க் மார்க்னு காட்டுறாங்க, இது ரீசேல் வேல்யூவான்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. அதை நீங்க சொல்லிடுவீங்களா நமக்கு? சில்க் மார்க் பட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீ வேல்யூ கிடையாதுங்க. பியூர் பட்டு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பட்டு நூல் எடுத்து நீங்க வந்து ஃபயர் பண்ணி கொளுத்துனீங்கன்னா பாலா சுருட்டிக்கிட்டு ஒரு கட்டவாடை வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். சாம்பல் ஆயிடும், பவுடர் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரிஜினல். ஓகே. இப்ப அத கொளுத்தி பார்க்கறதால தான் ராஜ்கரன் அந்த படத்துல அது மாதிரி கொளுத்தி பார்த்திருப்பார். இது பட்டு நூலுக்கு மேல வெள்ளி முலாம், அதுக்கு மேல தங்க முலாம் பூசுறதுங்க. சில்வர் எலக்ட்ரோ பிளேட்டட் கோல்ட். இது சில்வர் பிளேட்டட், இது எலக்ட்ரோ கோல்ட் பிளேட்டட் மாதிரி. ஓகே. இப்போ இதுல தான் டூப்ளிகேட்ஸ் போட்டு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் புடவை கொடுத்து வாங்கிடுறாங்க. ஆனா அந்த ரீசேல் வேல்யூ இருக்க மாட்டேங்குது. அப்பதான் தெரியுது அவங்க ஏமாத்துறாங்க. ஓகே ஓகே. அதனால தான் நான் சொல்றேன் நீங்க பெரிய சேலை வாங்குறீங்க போது ஒண்ணு எங்களை மாதிரி நெசவாளர்கிட்ட கொடுத்து செய்யுங்க, அவங்க வந்து சர்டிபிகேட்டோட கொடுத்துருவாங்க. இல்லையா நீங்க ரெடிமேடா வாங்குறீங்களா எந்த கடையெல்லாம் வாங்குங்க, அங்க கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க. அங்க போய் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதனோட தரம் தெரியும், ஜரிகையோட தரம் தெரியும். ஓகே. இப்போ நம்ம 10,000 20,000 வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தோ இல்ல 50,000 60,000 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப அது டபுளா நம்மளுக்கு பெனிஃபிட்டா குடுக்குற மாதிரி இருந்தா இன்னும் பெஸ்ட். எங்க அம்மா புடவை எங்க பாட்டி புடவை எல்லாம் ரிட்டர்ன் போட்டாக்கா அது அவங்க கொடுத்த காசை விட 4 மடங்கு காசு நாங்க எடுத்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தாதான் பெனிஃபிட். அதுதான் நம்மளுக்கு இன்னும் ஆகர்ஷணம் அந்த ஓமத்தெல்லாம் உட்காரும் போது அந்த ஆகர்ஷணத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. ஜுவல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கோ அந்த மாதிரி பட்டு புடவைக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால இருக்கு. சரி, இந்த தறி இப்படிதான் இங்கேதான் நெய்வீங்களா இல்ல தறி வேற வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 தறி உங்களுக்கு வந்து டெமோக்கு இருக்குங்க. அதாவது வர கஸ்டமர் பாக்குறதுக்காக நம்ம கடைக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா 250 தறி இருக்கு. 250 தறி கிராமங்கள்ல ஒரு நெசவாளர் வீட்லயும் இந்த மாதிரி டிசைன் அட்டை கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து நாங்களே வந்து நெஞ்சு கொண்டு வருவாரு. நாங்க பெரிய கடைக்கு சப்ளை நாங்களும் விக்கிறோம். ஓகே. இப்போ என்னென்ன டிசைன் வேணுமோ அதெல்லாம் இந்த அட்டையில தான் போடுவீங்க. அது டிசைன் கணக்கு பண்ணி இந்த
டிசைன் கார்டுல ஹோல்ஸ்ல கொண்டு போறோம். ஓகே. மயில் மூக்குக்கு எத்தனை ஓட்டை, மயில் கொண்டைக்கு எத்தனை ஓட்டைன்னு கணக்கு இருக்கு. ஓகே. சோ இதுல வந்து இதான் வந்து எப்படி சொல்றதுன்னா சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கலாமே. சரியா? அந்த காலத்து சாஃப்ட்வேர். ஆமா. சோ இந்த டிசைன் கார்டு வந்து மேல இருக்கிற ஜாக்கார்டு பெட்டில இணைக்கிறாங்க. ஜாக்கார்டு பெட்டில 420 ஊக்கு இருக்குங்க. சரியா? அந்த ஊக்குல இருந்து ட்ரெயின் வழியா 5200 பட்டு நூல் அதுல இணைக்கிறோம். 5200 பட்டு நூல். ஓகே. அப்ப இது வந்து பட்டு நூல் 5200 இருக்கும். ஆமா ஆமா அந்த லாஸ்ட் வரைக்கும். ஆமா. இது பேர் பாவுன்னு சொல்லுவோம். சரியா? வார்ப்பு நீளமா இருக்கிறது. குறுக்கு நெய்யறது பேரு சப்புரி வெப்ட். சரிங்களா? வாட்டு போடுறது. சரிங்களா? இது ஒரு சிலர் வந்து வார்ப்பும் ஒரே கலரு, வெப்டும் ஒரே கலர், அதாவது பாவும் ஒரே கலர், சப்பரி ஒரு கலர் கேட்பாங்க, சிங்கிள் கலரா. சில டபுள் கலர் கேட்பாங்க. அது டபுள் கலர் கேட்டானா வார்ப்பு ஒரு கலர், பாவு ஒரு கலரும், பட்டு ஒரு கலரும் மாத்தி டபுள் ஷேட். இதுல 6 7 3 7 5 7 கணக்கு இருக்குங்க கல்யாண சேலுக்கு ஏற்ற மாதிரி. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்கன்னா நெசவாளர் காலில் பாருங்க பெடல் இருக்கு பாருங்க. அவர் பெடலை மிதிச்சு சரியா கொஞ்சம் வெளியில. ஆமா. சோ வந்து பெடலை மிதிச்சு அந்த ட்ரெயின் இருக்கும் போது நம்ம வரைஞ்சி வச்ச டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஊக்கு தூக்கும். சரிங்களா? அந்த உதவியோட இங்க கேப் வரும். இதுல அவர் பட்டு அடிக்க நம்ம வரைஞ்சி வச்ச டிசைன் பார்டர் பாடியில வரும். இப்ப நடுவுல புட்டா வரணும்னா அங்கங்க இது கோர்த்து அவர் கையில வந்து வாங்குவார். ஓகே ஓகே. சரிங்களா? சூப்பர். ஆமா. ஒரு நார்மல் சேலுங்க, சிம்பிளான டிசைன் பார்டர் புட்டா மட்டும் தான். அது நெஞ்சு முடிக்கிறதுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா ஒரு 6 இருந்து 7 நாள் ஆகுங்க. 7 நாள் நார்மல் சேலைங்க. கல்யாண சேலையா இருந்தா 25 நாள் ஆகும். 25 நாள், ஒரு மாசம் குறைஞ்சபட்சம் வைக்கலாம். அது முன்னாடி செட் பண்றதுக்கு 10 நாள் ஆயிடும். அது ஆமா. இது வந்து நார்மலா நாங்க போற டிசைன். நீங்க புதுசா கஸ்டமைஸ் டிசைன் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் 2 மாசம் ஆகும். 2 மாசம். ஏன்னா டிசைன் அட்டை அடிக்கணும், சாயம் போடணும், அதெல்லாம் தறிண்டு கொண்டு வந்து அச்சு புனைக்கணும், அப்புறம் பாவு புனைக்கணும், அது மாதிரி நிறைய வேலை இருக்குங்க. சரியா? அதனால இது வந்து இதுக்குன்னு கல்வி எஜுகேஷன் டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் கிடையாது, பரம்பரை தொழில். அதான் லேட்டஸ்டா ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம், நட்சத்திரா சாரீஸ்ன்னு. நட்சத்திரா சாரீஸ்னா? ஆமா. நட்சத்திரா சாரி என்னன்னா கஸ்டமைஸ் நட்சத்திரா, அதாவது மணமக்களோட ஜாதகங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாதக நட்சத்திரங்களுக்கு பொருந்துற மாதிரி அந்த வண்ணங்கள், அந்த உருவங்கள் அந்த பட்டு சேரியில கொண்டு வரும். வாஸ்து பார்த்து வீடு கட்டும் போது ஜாதகம் பார்த்து நம்ம சேலை செய்யக்கூடாதா? அது வந்து ஏன்னா இது வந்து ஐதீகம், குழந்தைங்க வந்து காலத்துக்கு வாழணும், 1000 காலத்து பயிர் கல்யாணம்ன்றது. சோ அதுக்காக நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கோம். ப்ரொஃபசர்ஸ் சயின்டிஸ்ட்களை வச்சு கேட்டுட்டு இருக்கோம். இந்த கொரோனா நேரத்துல என்னாச்சு, இந்த கை கொடுத்த சானிட்டர் எல்லாம் வந்தது இல்ல. சோ அந்த மாதிரி சானிட்டர் சாரி மாதிரி கிருமிகள் அண்டாத சாரியும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கான ரிசர்ச் ஓடிட்டு இருக்கு. ஆனா பட்டிலே கிருமிகள் அண்டாது தானே பொதுவா வராதுங்க. கந்திஷ்டி வராது, கிருமிகள் வராது. பட் இன்னும் மேல என்ன செய்யுது எதிர்காலத்துக்கு, ஏன்னா கிருமிகள் புதுசா வருது இல்லையா? அதுக்கான வழிகளை நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நட்சத்திரா சாரி பாத்தீங்கன்னா போறீங்க போல ரொம்ப நீங்க. ஆமா ஆமா. ஏஐ டிசைன் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ மற்ற கடைக்கு இங்க வாங்குறது என்ன வித்தியாசம், வருஷத்துக்கு வாங்க வித்தியாசம் நான் சொல்றேன் பாருங்க. சோ நம்ம வந்து கைத்தறிக்கு சொந்தமா வச்சிருக்கிறோம். அதனால இதுல மீடியேட்டர் நம்ம லோக்கல் புரோக்கர்ஸ் எதுவுமே இங்க வந்து அலோடு கிடையாது. 2 வீலர் ஆட்டோ, மற்ற கடையில ஆட்டோ புரோக்கர்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அலோடு கிடையாது. இன்னொன்னு, நாங்க சினிமாக்காரங்களை வச்சோ இல்ல நடிகை வச்சு பண்ற விளம்பரம் எல்லாம் தான் நீங்க பெரிய கடைக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாம் அது உங்க தலையில கட்டிடுறாங்க. இங்க அந்த வேலையும் இல்ல. சரிங்களா? சோ பெரிய கடையோட மீட்டர் செலவு அதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க தான் தரீங்க. இங்க அப்படி இல்ல, உற்பத்தி விலைக்கு கவர்மெண்ட் லோகோவோட சரிங்களா நியாயமான வந்து விலையில தரமான சேலை நீங்க வாங்க. அதாவது நம்ம காசு 1 ரூபாய் கூட வீணாகாம நல்ல பொருள் வாங்கணும்னா வர்ஷினி சில்க்ஸ்க்கு தாராளமா. ஆமா ஆமா. இது மட்டும் இல்ல, வர கஸ்டமர் எல்லார்ட்டும் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். தறி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேள்வினா, எவ்வளவு ஒரு சேலை இருக்கும் போது, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மவரம், ஆரணி, மைசூரு, இட்டாலி சில்க், சைனா சில்க் எல்லாம் இருக்கும் போது நம் தமிழ் முன்னோர்கள் திருமணத்திற்கும் திருவிழாக்கும் கோயில்கள் செல்ல காஞ்சிபுரம் பட்டு சேலையை மட்டும் கட்ட சொல்ல காரணம் என்ன? அதுல வந்து வேதமே சொல்ற மாதிரி கந்திருஷ்டி அண்டாது. ஃபர்ஸ்ட். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யங்க. ஐஸ்வர்யம். சரிங்களா? அந்த வாழையடி வாழ அந்த குடும்பம் வந்து சர்வ லட்சணமும் வந்து இருக்கோன்றதுக்காக தான் பெற்று பெறுவாள். எஸ், அப்கோர்ஸ். அதனாலதான் வந்து நம்ம முன்னோர்கள் திருவிழாக்கு, கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா பட்டு வசம் தான் யூஸ் பண்ணுவாங்க சுவாமி, எல்லா சுவாமிக்குமே. ஏன்னா அங்க இருக்க வேத பாராயணம் உள்வாங்கக்கூடிய சக்தி பட்டுக்கு உண்டு. சரிங்களா? இவ்வளவு நிறைய விஷயம் இருக்கிறதாதான் காஞ்சிபுரம் பட்டு உலக ஃபேமஸ். நம்ம கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா எந்த ஊர்ல இப்ப நம்ம கடையில 100 கிலோமீட்டர் எங்க இருந்தீங்கனாலும் காஞ்சிபுரம் பட்டு சேலை எடுக்கணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களே வண்டி வசதி, ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறோம். எஸ், பிக்கப் அண்ட் டிராப், அம்பாள் தரிசனம். ஏன்னா நாங்க எங்களோட வழக்கமே திருமணத்துக்கு வந்து கல்யாண சேலை வாங்கினாவே அந்த சேலையை நாங்க வந்து அம்பாள் பாதத்தை வச்சு வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கறது எங்களோட ரெகுலர் வழக்கம். அது
சூப்பர் சூப்பர். ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம மதியானம் சாப்பாடு நம்மளே கொடுத்துருவோம் இங்க. ஃப்ரீ சாப்பாடு. அதாவது சாரி வாங்கினாலும் 11 to 3 மணிக்கு வர கஸ்டமர் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டுங்க. வெரி குட். ஆமா. சரி, எந்த கடையிலும் கொடுக்காத மாதிரி ஃபுட்டு ஃப்ரீயா மெயினா கொடுத்துருக்கீங்க, பார்க்கிங் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க, டாய்லெட் லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா 10 டாய்லெட் கட்டி வச்சிருக்கீங்க, ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுத்துருக்கீங்க, புடவை வாங்கினாலும் ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறேன்னு இருக்கீங்க, ஆரி ஒர்க் பிளவுஸ் வச்சிருக்கீங்க, ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கான தனியா ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, சாரி கட்டுறது எப்படி சொல்லி தரோம், ரெடிமேட் சாரி வச்சிருக்காரு, அது சொல்ல மறந்துட்டாரு சார். ரெடிமேட் சாரி இப்ப நம்ம புடவை வாங்கிட்டோம், எனக்கு கஸ்டமைஸ் எனக்கு கட்ட தெரியாதுன்னா இவங்க அளவு எடுத்து ரெடிமேடா கொடுத்துருவாங்க, அதை நம்ம அப்படியே கட்டிக்கலாம். 1 minute சாரி மாதிரி உங்க பிரைடல் சாரி 1 லட்சம் ரூபாய் சாரி கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பண்றீங்க. சரி, எங்களுக்கு இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆன்லைனும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். கஸ்டமரோட கன்வீனியன்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டேட் டைம் கரெக்டா அவங்க ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா எங்க சேல்ஸ் பண்ண எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க. தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் பேசுறவங்க ஆள் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்ற டைம்ல வாட்ஸ்அப் வீடியோ கால்ல சாரிகள்லாம் காட்டுவோம். பிடிச்ச சாரியை நல்ல ஒரு பட்ஜெட்ல வாங்கி வித் கொரியர் சார்ஜோட போட்டாங்கன்னா நம்ம. சூப்பர் சார். சார், நீங்க வேர்ல்டுல எந்த இடத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் உங்க வீடு தேடி இந்த பட்டுப்புடவை எல்லாம் வந்துடும். என்னோட பிளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாமே சொல்லிட்டேன். மைனஸ் ஒண்ணுமே கிடையாது, பட்டுல எல்லாமே பிளஸஸ் மட்டும் தான். சார், நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம். அவசியம் வாங்க வாங்க. தேங்க்யூ சார். ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருந்து காமிச்சிடுறேன். இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் வைக்கிறதுக்கு, இல்ல ஒரு கிரக பிரவேசம், ஒரு கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது, இல்ல காது குத்துக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி சாரீஸ் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பியோர் சரி, பியோர் பட்டு அதெல்லாம் இருக்கிறது ஒண்ணு காமிச்சிட்டு வரேன். அக்கா காட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து காஞ்சிபுரம் டசர் சில்க் சாரி. டசர் சில்க் சாரீஸ். ஓகே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees. 1000 rupees. டசர் சில்க் சாரீஸ். இதுல ஒரு இழை பட்டு இழை இருக்கும் இல்லையாக்கா? ஆமா இருக்கு. ஓகே, சூப்பர். இதுல வந்து அந்த டவர் டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இதான் பல்லு இல்லக்கா? ஆமா இதான். இது பல்லு, ரன்னிங் பிளவுஸ் வந்துருமா? சாரி. இதெல்லாம் 1000 rupees ரேஞ்ச். 1000 rupees. அடுத்தது கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பிரைட் கலர் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நியான் கலர்ஸ்ன்னு சொல்லி ட்ரெண்டிங்கா இந்த கலர் சாரி தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. வாவ், நான் ஃபர்ஸ்ட் டைம் இது எடுத்து காட்டுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. கரெக்டா பிரிச்சிருக்கேனாக்கா? காஞ்சிபுரம் சில்க் காட்டன் சாரி ஆப்போசிட் இப்படி வரணும். இப்படி வரணும். இதே நீங்க இங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. புடவை நீங்க எப்படி விரிச்சு காட்டணும், புடவை பட்டு எப்படின்னு செக் பண்ணி காட்டணும், இதெல்லாம் எந்த கடையில சொல்லி தர மாட்டாங்க. பட் வர்ஷினி சில்க்ஸ்ல இதெல்லாம் சொல்லி தராங்க நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு. ஓகே, இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? 1500. 1500. வாவ், செம்ம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன். இதெல்லாம் கட்டினா அப்படியே ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இதெல்லாம். அடுத்தது தனுஷ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாப்ல, இல்லைன்னா இது என்னுடைய பெர்மனன்ட் டயலாகா இருந்திருக்கும். காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்பேன் நான் இதுக்கு. அப்படியே நேர்த்தியா பட்டுக்கு என்ன அதே மாதிரி டிட்டோவா கொடுக்கணுமோ அதே மாதிரி டிட்டோவா கொடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வைர ஊசி சாரி சொல்லுவோம்ல, அதுலயே பிரேக் பண்ணி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 5 inch பார்டர், அந்த பக்கம் ஒரு 5 inch பார்டர். நல்ல ஒரு கிரீன்ல ஒரு பல்லு கொடுத்துட்டு அதுக்கு மேட்சிங்கான ஒரு பிளவுஸ் பிளெயினா கொடுத்துருக்காங்க. இது வந்து செமி பட்டு இல்லக்கா? செமி பட்டு. காஞ்சிபுரம் செமி பட்டு சாரீஸ். ஆனா பாக்குறதுக்கு ஒரிஜினல் பட்டு மாதிரியே ஃபீல் ஆகும். என்னோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? 2000 rupees. 2000 மட்டும் தான். வாவ், செம்ம சூப்பரா இருக்கு. ஆனா ஜஸ்ட் 2000 rupees மட்டும் தானா? இதுலயும் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல தேடி பார்த்து கலர் எங்க இருக்கு, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில எங்க இருக்குன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அது நம்ம வர்ஷினி சில்க்ஸ்ல இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500. 2500. சூப்பர். ஓகே, அடுத்ததா பட்டு புடவை அப்படின்னாலே மாம்பழ கலர் புடவை இல்லாம யார்கிட்டயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு செம்ம சூப்பரான ஹைலைட்டடான கலர். இது கட்டினாலே பாத்தீங்கன்னா அந்த திருஷ்டி வராது. இன்னொரு இந்த கலருக்கான ஒரு தியரி இருக்கும்ல, அது வந்து தெய்வ ஆகர்ஷணம் ஹெவியா இருக்கும். அதனாலதான் ஆன்மீகவாதிகள்ல இந்த ஆரஞ்சு கலர் காவி கலர் கட்டிட்டு இருப்பாங்க. அதனோட ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி. வாவ், அதனாலதான் கோயிலுக்கு நிறைய பேர் போகும்போது இந்த மாதிரி கட்டுவாங்க. அக்கா, நான் இது அப்படியே போட்டு பாக்கலாமா? போட்டு பாக்கலாம். அதே போல நீங்க இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் வரீங்க, போட்டு பாக்கணும், ஃபிளீட்ஸ் எடுத்து வச்சு பாக்கணும்னா இங்க எதிர்க்க ஒரு பெரிய மிரர் இருக்கு. அதுல இப்படி நின்று இப்படி போட்டு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு 3 inches பார்டர் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 5 inches பார்டர். செம்ம சூப்பரா இருக்கு. இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? 3000. ஜஸ்ட் 3000. செம்ம சூப்பரா இருக்கு. பஸ் ஜஸ்ட் 3000 rupees மட்டும் தானா? இதுவும் ஜஸ்ட் 3000 rupees தானா? ரொம்ப ட்ரெண்டிங்கான ட்ரெடிஷ்னலான கலர்ஸ். கல்யாணம் ஆகாம ரொம்ப பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிங்க் அந்த ப்ளூ காம்பினேஷன், பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் கட்டினா கல்யாணம் ஆயிடும். அது நான் எங்க அம்மாவோட சாரி எல்லாரும் கட்டி கல்யாணம்
ஆனதை வச்சுதான் நான் சொல்றேன். அது அந்த புக் தியரி கலர் தியரி படிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தியரி எல்லாம் இப்போ வந்து சயின்டிபிக்கலா சொல்றாங்க. பட் ஜாதக ரீதியா உங்களுக்கு இந்த கலர் புடவை கட்டினா நல்லது அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்காக இது செட் ஆகும்னு சொல்றாங்க. அக்கா ரொம்ப நேரம் பார்த்துட்டோம், நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரவா? இல்ல நம்மளோட ஷாப்லயே பிளாக் டீ, கிரீன் டீ, அப்புறம் பிளாக் காஃபி எல்லாமே இருக்கு. இல்லக்கா, ஒரு சில பெரிய பெரிய மால் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வெளில 10 ரூபாய் அங்க 20 ரூபாய் இருக்கும். இங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம போய் வெளில இல்ல அப்படிலாம் இல்ல. கஸ்டமருக்கு எனி டைம் நீங்க எடுத்தாலும் எடுக்கலனாலும் எல்லாமே ஃப்ரீ. நம்ம எல்லா கிரீன் டீ, பிளாக் காஃபி எது எடுத்தாலும் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். வந்த உடனே கொடுத்துருவோம். அப்படியா? சூப்பர். நடுவுல கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுப்போம். எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுப்பீங்க. புடவை எடுங்க, எடுக்காம போங்க. தயவு செஞ்சு ஒரு தடவை வர்ஷினி சில்க்ஸ்க்கு வந்துட்டு போங்க. நீங்க சின்ன வயசுல ஒரு பூ இருக்கும்ல, இப்படி ஊதுனா ஃபுல்லா பறந்து போயிடும். அது ஃபுல்லா பறந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பூ. அந்த பூ பேர் மறந்து போச்சுங்க. வில்லேஜ்ல நிறைய கிடைக்கும். அக்கா நீங்க விளையாடி இருக்கீங்களா? நான் கூட விளையாடி இருக்கேன். இப்படி ஊதும் போது அப்படியே பறக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆமா, அது எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல அந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கு. அதுவும் காப்பர் ஜரியில கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நேவி ப்ளூல ஒரு காப்பர் ஜரி. பல்லு ஃபுல்லா பாத்தீங்கன்னா காப்பர் ஜரி கொடுத்து செம்ம சூப்பரா ஹைலைட்டடா இருக்கு. பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளெயின் தான். செம்ம பிளெயின், அழகா இருக்கு. இந்த மாதிரி கட்டினீங்கன்னா எங்கப்பா வாங்கினேன், ஏன்பா இதெல்லாம் எங்களுக்கு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இது சேல்ஸ் பண்றதுக்கு எடுத்தீங்கனாலும் சூப்பரா சேல்ஸ் ஆகும். அக்கா இதனோட பிரைஸ் என்னக்கா? 3500 செமி சில்க், காஞ்சி செமி சில்க். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த செக்கடு செக்கடா சூப்பரா இருக்கு, ஃபியூஷனா. இது பிரிங்கா. இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கலர் புட்டா இருக்கு, இந்த பக்கம் ஒரு கலர் புட்டா இருக்கு. இது புட்டான்னு சொல்ல முடியாது, இது வந்து சில்வர் ஜரி. அது காப்பர் ஜரி. ஆனா இது என்ன டிசைன் சொல்லுவீங்க தெரியாது, பேர் வைக்கல, நீங்க பேர் வெச்சுக்கோங்க. இது எல்லாமே 3500. சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஹாய் மேம், வாட்ஸ் யுவர் நேம்? Daniela. Daniela. Sì. Okay, how many shop did you visit in Kanchipuram for silk sarees? No, no. The first time. It's the first time. We arrived 2 hours to Chennai. We arrived today to India. Okay, இப்பதான் first time வராங்க. First time இந்த கடைக்கு தான் வந்திருக்காங்க. How is this shop, ma'am? How do you feel this shop? Fine. Thank you. Nice shop. Okay. Beautiful shop. Beautiful shop. A lot of color. A lot of good people. Thank you so much. This beautiful dress now. இவங்களுக்கு இந்த வேவி லைன் வர்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா. You know how to wear the saree? He makes a video. He makes a video. Okay, இவங்களுக்கு புடவை கட்ட தெரியாதா, இப்ப கட்டி விட்டாங்கல்ல, அது அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு பேப்பர் பிளேட்ல கொடுப்பாங்க இல்லையா, இது ஃபர்ஸ்ட் டேப் செகண்ட் டேப்னு அதுவும் எடுத்திருக்காங்க. அதை நம்பி ஒரு புடவை எடுத்திருக்காங்க. அவங்க குழந்தைக்காக ட்ரெஸ் எடுக்க தான் வந்தாங்க. பட் நம்ம கட்டுறது ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு ஒரு saree எடுத்திருக்காங்க. She is from Italy. Near Vanish. So beautiful. நம்ம கட்டுறதை விட அவங்க கட்டும் போது இன்னும் அழகா இருக்கு. இன்னும் இந்த ஹேர் ஸ்டைல்ல இப்படி டை பண்ணி ஒரு ஃப்ளவர்லாம் வச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். Thank you so much, ma'am. Thank you so much. You. கீழே பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கடுகளவு தான் பாத்திருக்கீங்க. வர்ஷினி சில்க்ஸோட சில்க் மார்க், ஹேண்ட்லூம் மார்க், ஒரிஜினல் பட்டு ஒரு இழை கூட டூப்ளிகேட்டே இல்லாம வேணும் அப்படின்னா இங்க மாடியில வந்துட்டீங்கன்னா பாருங்க, கலர் கலரா ரகரகமா அப்படியே பலன்னு இருக்கு பாருங்க. இதுல பியோர் பட்டு, ஒரே ஒரு இழை கூட டூப்ளிகேட்ஸ் கலக்காத ஒரிஜினல் பியோர் பட்டு. இதுல நீங்க அந்த 1 கிராம் 2 கிராம் ஜரிகை 5 கிராம் ஜரிகை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட இங்கெல்லாம் அவைலபிள், இங்கதான் அவைலபிளா இருக்கு. அதே போல சாரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்ச ஒரே கடை பாத்தீங்கன்னா வர்ஷினி சில்க்ஸ் தான். எதுக்காகக்கா ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படியே மேல போட்டு பாக்கலாம்ல, அப்படி கிடையாது. ஆரி ஒர்க்கு இங்க அடையாளம் கொடுக்குறீங்க இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு போட்டு பார்த்துட்டு அதுக்கு மேல அந்த சாரி போட்டு பார்த்து கரெக்டா இருக்கா, ஃபிட்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருக்காங்க. சோ ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டு, ஒரிஜினல் பட்டு நம்ம பார்க்க போறோம். அக்கா காட்டுங்கக்கா. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரிஜினல் பட்டு இல்லக்கா, இது ஒரு இழை கூட இது கிடையாது, டூப்ளிகேட்ஸ் கிடைக்காது, கலக்காதது, காட்டனோ இல்ல வேற எதுவோ கலக்காத ஒரு சாரி. வாவ், அப்படியே லைட் வெயிட்டா இருக்கேக்கா. இது பட்டுனால வெயிட்டா இருக்கும். இது லைட் வெயிட். சில பேர் கேட்பாங்க எனக்கு வெயிட்டா வேணாம். பாத்தீங்கன்னா ஒரு
என்னால வெயிட்டாவே கட்ட முடியாது, எனக்கு லைட் வெயிட்டா வேணும், பேப்பர் மாதிரி வேணும் அப்படி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி அந்த வார்ப்பு கம்மி பண்ணிடுவீங்கல்ல, டபுள் வார்ப்பு கம்மி பண்றது. இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன? இது பாத்தீங்கன்னா 9500. 9500 லைட் வெயிட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எதிர்க்க ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, அதுல போட்டு பார்க்கலாம். இது அப்படியே ஃபிளீட்ஸ் எடுத்து கட்டுறதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியாது. சிங்கிள் ஃபிளீட்டா கட்டுறதா இருந்தா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஏன்னா அந்த லைட் வெயிட்காக அந்த வார்ப்பு கம்மி பண்ணிருக்காங்க. ஸ்னேகாவால இந்த புடவைக்கு பேரா, இந்த புடவையால ஸ்னேகாக்கு பேரான்னு தெரியல. ஸ்னேகா கிரீன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் இந்த கலர் எடுக்கிறீங்க. 12500. இதுல வந்து எனக்கு அடிக்காத மாதிரி வேணும், அந்த மாதிரி சட்டிலான ஒரு பார்டர் வேணும், ஒரு கோவிலுக்கு எல்லாம் கட்டிட்டு போறதுக்கு, இல்ல நான் யாரோ ஒருத்தர் கல்யாணம் அதுக்கு நான் ரொம்ப அடிக்காம போகணும் ஆனா கிராண்டா போகணுன்றதுக்குலாம் இது பெஸ்டான ஆப்ஷன். இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி நீங்க பார்க்கலாம், வீடியோ கால்ல கூட நீங்க பார்க்கலாம். ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்லாம் வரும்ல, அந்த மாதிரி கரெக்டான ஆரஞ்சு மிட்டாய் கலர். ஃபேண்ட் ஆரஞ்சு இன்னும் டார்க்கா இருக்கும். இது ஆரஞ்சு மிட்டாய் கலர். இது கூட நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. அக்கா இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? இது பாத்தீங்கன்னா டாக் பிரைஸ் வந்து 28500. 28500. ஆனா நம்ம வர்ஷினி சில்க்ஸ்ல நான் ஸ்பெஷலா வாங்கி இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எவர் கிரீன் இப்பதான் அவங்க ஆன்லைன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வராங்க. எங்களுக்கு நீங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்தே ஆகணும். 1 மந்த் வீடியோக்காக வெயிட் பண்ணேன். இந்த ஆஃபருக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணி 50% டிஸ்கவுண்ட். ஜென்ரலாவே உங்களுக்கு 10 to 15 to 30 அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம சேனலுக்காக 50% டிஸ்கவுண்ட். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இப்ப பட்டு ஒரிஜினல் பட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2-3 சாரி காமிச்சிருக்கேன், அதுல இருந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. கீழே பார்த்த சாரீஸ்க்கெல்லாம் அது ஆஸ் யூஷுவல் என்ன ரேட்டோ அதேதான். இங்க மட்டும் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது சில்க் மார்க், ஹேண்ட்லூம் மார்க் இருக்கக்கூடிய எல்லா சாரிக்கும். இதனுடைய பல்லு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல, பிளவுஸும் பிங்க் கலர்ல. வாவ், பச்சை நிறமே பச்சை நிறமே. இந்த பாசி கலர் பச்சை புடவைக்கு ரொம்ப பேர் அடிக்டட். சீமந்தம் எல்லாம் வைக்கிறாங்க, இல்ல ஒரு 5வது மாசம் முடிக்கிறாங்க, பூ முடிக்கிறாங்க அப்படின்னா கிரீன் கலர் புடவை தான் கட்டுவாங்க. அது எதனால ஏன்னு நீங்க கலர் தெரப்பி புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ உங்க நிச்சயதார்த்தம், உங்க கல்யாணம், உங்க ஜாதகத்துக்கு எந்த கலர் போட்டா நல்லா இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணி இவங்க சொல்றாங்க. இந்த சாரி ரேட் என்னக்கா? 28, 50% 14000 ரூபாய். 14000 ரூபாய். நம்ம சேனலுக்காக இந்த ரேட். இப்ப டைரக்டா வந்தீங்கன்னா 28000 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா இதுல இருந்து 30% டிஸ்கவுண்ட் இருக்கும். நம்ம சேனல் ஸ்கிரீன்ஷாட் காட்டுங்க. இந்த மூஞ்சி கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். செம்ம சூப்பரா இருக்குல்ல. கிரீன் அண்ட் கிரீன் காம்பினேஷன், டார்க் கிரீன் அண்ட் லைட் கிரீன் காம்பினேஷன், ட்ரெண்டிங் கலர்ஸ். இந்த கலருக்காகவே நிறைய பேர் வெயிட்டிங். நான் கூட அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்லைன்ல ஒரு புடவையை போட்டு நான் போட்டது ஒரு கலர், வந்தது ஒரு கலர். நான் போட்டது இந்த கலர், ஆனா எனக்கு கொடுத்தது அந்த பர்பிள் கலர்ல கொடுத்தாங்க. ஸோ ஒரிஜினலா இந்த கலர் லைலாக் கலர்ல எடுக்கணும், சட்டுலாம் எனக்கு ஒர்க் பண்ணிலாம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இது ப்ரெஃபர் பண்ணலாம். அக்கா என்னோட பிரைஸ் ரேஞ்ச் என்னக்கா? 28. இது வந்து ரொம்ப பிளெயினா இருக்கு, எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெவி கிராண்டா வேணும்னா இதுல போலாம். இதுல பாருங்களேன், பல்லாக்கு டிசைன் நம்ம பிளவுஸ்ல எல்லாம் போட்டிருப்போம்ல, அந்த பல்லாக்கு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா டிசைன். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, இந்த மாதிரிலாம் நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் நான் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. கல்யாணம் அப்படின்னாலே இந்த கலர் தான் எடுப்பாங்க. பட் இதுல ஃபியூஷன் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ப்ளூ கலர்ல பல்லுவும் ப்ளூ கலர்ல பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. எதேச்சா நான் ப்ளூ கலர் புடவை இது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ கல்யாண அரக்கு கலர் புடவை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா கோ வித் திஸ்ன்னு சொல்லலாம். அக்கா இது என்ன பிரைஸ்க்கா? 32. இதுல இருந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் அண்ட் சில்க் மார்க். சூப்பர். எல்லா லேடிஸ்னுடைய ஆசை ஒரு மாம்பழ கலர் பட்டு புடவை இருக்கணும்ட்டு இதுல வந்து சம்திங் யூனிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லுமே பார்டரே கிடையாது. பட் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா பெரிய பார்டர், ஒரு 5 இன்ச் 6 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல இந்த மயில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் காம்பினேஷனே பாத்தீங்கன்னா 100% ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன். அந்த காலத்துல எல்லார்கிட்டயுமே இது மாதிரி இருக்கும். இதனோட ரேட் என்னக்கா? இதனோட ரேட் 38500. இதுல இருந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்கு. சில்க் மார்க் அண்ட் ஹேண்ட்லூம் மார்க். இந்த பல்லு சைட் பாத்துக்கோங்க, ரொம்ப அழகா இருக்கு. இதனோட காம்பினேஷன்ல போடும்போது இந்த சாரியோட அழகு நம்மள இன்னும் 2 மடங்கு அழகா காட்டும். அழகூரில் பூத்தவளே அந்த பாட்டு போடணும்னா இதுக்கு ரொம்ப அழகா மேட்ச் ஆகும். இந்த கலருக்காகவே நிறைய பேர் அடிக்டடா இருக்காங்க. 48,500 ரூபாய், 100% ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. இதுல ஹேண்ட்லூம் அண்ட் சில்க் மார்க்கோட இருக்கும். ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுல இருந்து 50% டிஸ்கவுண்ட் நம்ம சேனலுக்காக இருக்கு. இன்னும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பல்லுவும் சேம் டோன் டு டோன் இருக்கும். இதெல்லாம் கட்டினா ரிச் அண்ட் ராயல் லுக்ல இருக்கும். இதை பத்தின மேலும் விவரங்களுக்கு ஆன் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் செய்யவும்.
சில்க் மார்க் அண்ட் ஹேண்ட்லூம் மார்க்கோட இருக்கு. 48,500 ரூபாய் எம்ஆர்பி பிரைஸ். இதுல இருந்து ஜென்ரலா வந்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் இருக்கும். நம்ம சேனல் பிரிக்கு காமிச்சிங்கன்னாக்கா, ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். இப்ப 48,500ல அஜந்தா ப்ளூல ஒண்ணு பார்த்தோமா, அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூல இந்த யானை போட்டிருக்கிறது, மயில் போட்டிருக்கிறது, இந்த இதுல பார்டர்ல பாத்தீங்கன்னா பல்லாக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பிளவுஸ்ல மட்டும் தானே பாத்திருப்பீங்க, நாங்க சாரிலே கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலி சாரில இருந்து தான் பிளவுஸுக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ்க்கே போச்சு. இதுவும் 48,500 ரூபாய். இதுல இருந்து 50% டிஸ்கவுண்ட் இருக்கும் நம்ம சேனலுக்காக. இப்ப நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா பிரைடல் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே ரீசேல் வேல்யூ. இதை வந்து ஒரு 10 வருஷமோ இல்ல ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ரிட்டர்ன் போட்டீங்கன்னா கூட இந்த ஜரிகை ஒரிஜினல், அதுக்கான காசு நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஜீ பூ பா இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெரி காஸ்ட்லியஸ்ட் சாரீஸ். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் ரூபாய் சாரீஸ் வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கும். ஏன்னா அந்த ஒரிஜினல் ஜரிகை கருக்க கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க. அடுத்தது நான் காட்ட போறதும் அந்த மாதிரி புடவைதான். சோ டோன்ட் மிஸ். இதுல தங்கத்துல பட்டு இருக்கா இல்ல பட்டுல தங்கம் இருக்கானே தெரியாத அளவுக்கு ஒரிஜினல் ஜரிகை. இப்ப காமிச்சது எல்லாமே ஒரிஜினல் ஜரிகை, ஒரிஜினல் பட்டு தான். அதுல ஃபுல்லா தங்கத்துல பட்டா பட்டுல தங்கமான்னு தெரியாம இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்க்கா. ஏன் நீங்க போய் சாப்பிட்டு வர போறீங்க? நம்மளே சாப்பாடு போடுறோமே. நீங்களே இங்கே வா. ஓகே, வெஜிடேரியன். நாங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாப்போம். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டு வருவோம். சாப்பாட்டுக்கு ஃப்ரீ. ஆமா. அச்சோ, இந்த கடையில பார்க்கிங் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, டீ காஃபி ஃப்ரீ, கிரீன் டீ ஃப்ரீ, மோர் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. ஓகே, நான் லஞ்ச் முடிச்சிட்டு வந்து நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. தங்கத்தாமரை மகளே வா அழகே, அந்த மாதிரி பாட்டு பாடணும். உங்க வைஃபை பார்த்தோ, உங்க லவ்வரை பார்த்தோ, இல்ல ஃபியான்சியை பார்த்தோ பாடணும்னா இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம். ஒரிஜினல் பட்டு, ஒரிஜினல் ஜரி. இதை ரீசேல் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பைசா ரிட்டர்ன் வரும். தக 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 தகன்னு ஜொலிக்குது பாருங்க. அதுல ஃபியூஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிளவர், லீஃப் இதெல்லாம் 3D எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கூட நீங்க வாங்கலாம். இதனோட ரேட் எல்லாம் கெஸ் பண்ணி பாருங்க. செம்ம. நீங்க எப்படி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சொல்வீங்க. அக்கா நீங்க சொல்லுங்க. இது 1 lakh சாரி. இதுல இருந்து 50% டிஸ்கவுண்டோட 50,000 ரூபாய்க்கு நீங்க இந்த புடவை எடுக்கலாம். ஒரிஜினல் தங்க ஜரிகை போட்டது. தங்க ஜரிகை, வெள்ளி ஜரிகை? தங்க ஜரிகை. ஒரிஜினல் தங்க ஜரிகை போட்டது. இது 2G 5G அக்கா? இது 3G. நீங்க போன்ல மட்டும் தான் வச்சிருப்பீங்களா? நாங்க புடவிலே வச்சிருக்கோம். 2G 3G 5G 4G எல்லாம் வச்சிருக்கோம். இது 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நம்ம சேனலுக்காக. சோ உங்களுக்கு வேணும்னும் போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கலாம். நம்ம சேனல்ல காமிச்சிங்கன்னா இந்த 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டெய்லி லைவ் வந்து வர்ஷினி சில்க்ஸ்ல அக்கா நம்மளுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் நீங்க பாக்கலாம். எத்தனை மணிக்கா லைவ் போறீங்க? டெய்லி இந்தியா டைம் 6 மணி, ஈவினிங் 6 மணிக்கு. இந்த ரெட் நல்லா இருக்கா? 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 அச்சோ, எல்லா ரேட்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குல்ல? வாவ், இதுவும் தங்கத்துல அடிச்சிருக்கீங்க போல. அக்கா அப்படியே பிரிச்சு போடுங்க அக்கா. இதே மாதிரி நீங்க பட்டை எப்படி பிரிக்கணும், எப்படி காட்டணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும், ஜரிகை எப்படி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பட்டு புடவை வியாபாரம் வீட்டுல இருந்து எப்படி பண்றதுன்னு வர்ஷினி சில்க்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டுல இருந்து சும்மா இல்லாம ஒரு 10 ரூபாய் சம்பாதிங்க. 10 ரூபாய் இல்ல, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் பட்டு புடவை இல்லக்கா? ஆமா. வாவ், செம்ம சூப்பரா இருக்கு அக்கா. உங்க டேஸ்ட் கூட சூப்பரா இருக்குக்கா. உங்க டேஸ்ட்லயே விட்டுடலாம் போல இருக்கு. எது நல்லா இருக்கு நீங்களே பாத்து கொடுங்கன்னு பாரதி அக்கா கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க போல. வாவ், செம்மையா இருக்கு. இது என்னக்கா 2 லட்சம் சொல்வீங்களா 1.5 லட்சம் சொல்வீங்களா? இல்ல 1 லட்சம் தான். 1 லட்சம் தான். இதுல 50% டிஸ்கவுண்ட் வேற. வாவ், செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு மெரூன் தான் வேணும், ரெட் தான் வேணும், ஆனா அதுல ஃபுல்லா கிராண்டா வேணும்னா இது கோ வித் திஸ்ன்னு சொல்லலாம். செம்ம சூப்பரா இருக்கு. பல்லு பாருங்க, அவனோட பிளவுஸ் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு. 1 லட்சம் ரூபாய். இதுல 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நம்மளுக்கு 50,000 வரும். இப்ப மத்த கடைக்கும் இந்த கடைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இப்ப ஒரு ஷேர் ஆட்டோக்காரோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் உங்களை மீடியேட்டர் மாதிரி கொண்டு வந்து விடுறாங்க, இல்ல ரிலேஷன் மாதிரி கூட கொண்டு வந்து விடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமே 10% டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட் அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது
புரோக்கர் கமிஷன் மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. அது நமக்கு தெரியாது, கஸ்டமரா வரும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க அது மாதிரிலாம் கிடையாது. 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா அவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப்லாம் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஆஃபர் நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க. எப்படி இவ்வளவு கொடுக்க முடியுது, எப்படி அவங்க சேனல் கொடுப்பாங்கன்னு நீங்க எல்லாருமே யோசிச்சிருப்பீங்கல்ல, இதுதான் ரீசன். புரோக்கர்ஸ் கிடையாது, அந்த கமிஷன் நம்மளுக்கே ஃப்ரீயா கொடுத்துறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஃபுட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயா இருக்கு, சில்க் மார்க் இருக்கு, ஹேண்ட்லூம் மார்க் இருக்கு, பட்டி எப்படி நெய்றாங்கன்னு கீழே காட்டுறாங்க, டாய்லெட்ஸ் ஃப்ரீயா இருக்கு, ரொம்ப ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றாங்க. அப்பப்ப டீ காஃபி என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்து நம்மள நல்லா உபசரிக்கிறாங்க, பட்டு புடவையில கட்டுறாங்க. அடுத்தது ஒரு ரெடிமேட் சாரி இருக்கு, அதை காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். கண்டிப்பா வீட்டுல சும்மா இருக்காதீங்க, ஒரு பிசினஸ் இந்த பட்டு புடவை எடுத்து வச்சு பண்ணுங்க. மடிசாரி கட்டிண்டு வந்தாலே மகராணி. நாங்க கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் நம்ம மெலிசா வேணும், பட்டு மாதிரி, பட்டு லைட்டா ஜரி போட்ட மாதிரி வேணும், ஒரிஜினல் பட்டு வேணும், நாங்க யாகத்துல ஓமத்தெல்லாம் உட்கார போறோம், 9 வாட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டா மடிசாரி கட்டினா ஈஸியா ஃபிட் ஆகுற மாதிரி. என்னதான் பண்ணாலும் மடிசாருக்கு ஹெவி ஒர்க் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா கட்ட முடியாது. ஸோ பிளைனா இருந்தா நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். அதுவும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் சூப்பரா இருக்கும். அக்கா மடிசாரி எவ்வளோக்கா? 20,000. அதுல இருந்து 50% டிஸ்கவுண்ட்ல 10,000 கிடைக்கும். பிளெயின் ஒரிஜினல் சில்க் மார்க் ஹேண்ட்லூம் மார்க் சர்டிஃபையோட கிடைக்கும். அதே போல ரெடிமேட் சாரி காமிச்சிடுறேன். இது ஜஸ்ட் ஒரு நாட் மாடல்ல ஃபிளீட்ஸ் எல்லாம் வச்சு ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. இது ஒரு நாட்டை கட்டி இப்படி எடுத்துட்டு வந்து போட்டோம்னா ரெடிமேட் சாரி ரெடி. ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் போதும். 1 மினிட் கூட கிடையாது, ஹாஃப் செகண்ட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ளீட்ஸ் மட்டும் நீங்க லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நீங்க இப்ப காமிச்ச எந்த புடவையிலும் செமி சில்க்லயும் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல மேல காமிச்சிருக்க பிரைடல் சாரி 1 லட்சம் ரூபாய் சாரி, 2 லட்சம் ரூபாய் சாரி காமிச்சிருக்கோம்ல, அதுல கூட உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடா பண்ணி கொடுப்பாங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்க ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, எனக்கு கட்டுறதுக்கே டைம் இல்ல, கட்டவே தெரியல, ஆனா புடவை கட்டணும்னு ஆசையா இருக்குன்னா கூட தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய சாரி காம்பினேஷன்ஸ் இருக்கு, ஆனா எங்களுக்கு நேரமின்மையின் காரணமா நிறைய காட்டவே இல்லை. இதெல்லாம் நீங்க மத்ததெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம பாரதி அக்கா தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க. இல்ல 1 2 இல்ல லட்சமான சாரீஸ் வச்சிருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம், இல்ல டைரக்டா வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணியும் வாங்கிக்கலாம். பிசினஸும் பண்ணலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வீடியோ கால் ஆப்ஷன்ஸ்ல கூட பார்க்கலாம். நைட் 12 மணி 1 மணிக்கு வேணும்னா கூட அவங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக காட்டுவாங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாசம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் வாங்கி போட்டிருக்கேன், நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான். ஸோ வீட்டுல சும்மா இருக்காதீங்க, ஒரு பிசினஸ் பண்ணுங்க. பட்டு ஏமாறாம வாங்கணும்னா இங்க வந்து வாங்கிக்கோங்க. வர்ஷினி சில்க் ஹவுஸ், காஞ்சிபுரம், ஏகாம்பரேஸ்வர் கோயில் பேக் சைட்ல.